إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் அல்லாஹு தஆலா திருமறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுமையாக இருப்பீராக என்று கட்டளையிட்ட சில வசனங்களையும் அதிலிருந்து சில படிப்பினைகளையும் நாம் அறிந்து கொள்வோம். சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 109வது வசனம். வத்தபி மா யூஹா இலைக் வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ் வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு இடக்கூடிய கட்டளை என்னவென்று சொன்னால், நபி, உமக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றுவீராக. அன்பிற்குரியவர்களே, நமக்கு ஈருலகிலும் வெற்றி எதில் இருக்கிறதென்றால் நாம் வஹியை பின்பற்றுவதில்தான். நாம் நமது மனோ இச்சைகளுக்கு அடிபணிந்து விடாமல், கட்டுப்பட்டு விடாமல், அல்லாஹ் இறக்கி அருளிய அந்த வஹியை, மார்க்கத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா இதை தனது தூதருக்கே கட்டளையாக பிறப்பிக்கிறான் என்றால் அவரது சமுதாயம் எவ்வளவு இதில் கவனம் எடுக்க வேண்டும். உமக்கு அருளப்பெற்றதை நபியை நீர் பின்பற்றுவீராக. அடுத்து வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ், அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை பொறுமையாக இருப்பீராக. வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன், அவனே தீர்ப்பளிப்பவர்களில் மிக்க மேலானவன். அன்பிற்குரியவர்களே, மனிதன் அவசரக்காரன். இந்த பலவீனம் மனிதனிடம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஹுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே ரப்புடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அந்த ரப்புடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பொறுமை என்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா, இது சூரா யூனுஸ் அத்தியாயம். இந்த சூரா யூனுஸுடைய இறுதி வசனம் தான் இந்த வசனம். நாம் பார்க்கிறோம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர்கள் அவசரப்பட்ட இடம். அவர்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு தண்டனை வரும் என்று எதிர்பார்த்து அவர்கள் மக்களுக்கு அதை எச்சரித்து விட்டு ஊரை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து திருந்தி விட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப இதை அவர்கள் பார்த்து என்ன செய்தார்கள்? அவர்கள் ஊரை விட்டு வெளியேறினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்தான். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹுடைய தீர்ப்புக்காக பொறுமையோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு செயல்பட வேண்டும். அல்லாஹுடைய ஹிக்மத்தை, நுட்பத்தை அவன்தான் மிக அறிந்தவனாக இருக்கிறான்
எனவே நமது வாழ்வில் நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது. இறை தீர்ப்பை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய தீர்ப்புகள். இந்த தீர்ப்புகளை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வழிகாட்டல் இந்த வசனத்திலே வழங்கப்படுகிறது. இந்த வசனம் எப்படி முடிகிறது, அதுதான் நீங்க முக்கியமாக கவனிக்கணும். என்ன எப்படி முடியுது? வஹுவ ஹைருல் ஹாக்கிமீன். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே தீர்ப்பளிப்பவர்களில் அவன்தான் மிக்க மேலானவன். அப்ப ரப்புடைய தீர்ப்பு என்பது அதில் அணுவளவும் தவறு நிகழாது. ரப்புடைய தீர்ப்பில் அணுவளவும் தவறு நிகழாது. அவனுடைய தீர்ப்பு என்பது மிக்க சிறந்தது, உயர்வானது. எமது வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த ரப்புல் ஆலமீன் முடிவு செய்தவைகள். அவற்றை நாம் பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் நாம் இருக்க வேண்டும். அதை நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அதை நாம் என்ன செய்யணும்? நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்குறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன சொல்றாங்கடா, அதாவது ரதீத்து பில்லான்னு சொல்றாங்க. ரதீத்து பில்லான்னு சொல்றாங்க. எந்த இடத்துல? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கைக்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த பள்ளத்தாக்கிலே, மனித சஞ்சாலமற்ற அந்த பள்ளத்தாக்கிலே விட்டு வரும்போது அவங்க கேட்குறாங்க, நம்மை தன்னந்தனியாக விட்டு நீங்கள் செல்கிறீர்களே, இது அல்லாஹுடைய கட்டளையா என்று கேட்கும் போது அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அதில் சொல்றாங்க, அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு ரதீத்து பில்லா, நான் அல்லாஹுவை பொருந்தி கொண்டேன். ரப்புடைய தீர்ப்பை பொருந்தி கொண்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனங்களை நாங்கள் படிக்கும்போது கொஞ்சம் நின்று அதில் உள்ள செய்திகள் உள்வாங்க வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலா இங்கு பொறுமையாக இருக்குமாறு சொல்கின்ற சந்தர்ப்பம் எது? ரப்புடைய தீர்ப்பு. நமது வாழ்வில் ஒவ்வொன்றும் அந்த ரப்புடைய தீர்ப்பு தான், அவனது முடிவு தான். அவற்றை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஹைர். அருமையான சகோதரர்களே, ஒரு சோதனை துன்பத்தை பொறுத்தவரையில் கூலி துன்பத்துக்கல்ல. எதற்கு கூலி? அதில் அவர் பொறுமையோடு இருந்தால்தான் கூலி. அதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் என் அருமை சகோதரர்களே, இதிலே நாம் படிப்போம். 11வது அத்தியாயம் என்பது சூரத்து ஹூத். இந்த அத்தியாயம் சூரத்து ஹூத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முடிகள் நரைத்துவிட்ட அந்த காரணத்தை சொல்லும்போது நபி அவங்க இந்த அத்தியாயத்தையும் சொல்கிறார்கள். எனது முடிகளை நரைக்க செய்த அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரா ஹூத் என்று சொல்கிறார்கள். அந்த சூரா ஹூத் அத்தியாயத்தில் அருமையான சகோதரர்களே, இதில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி வருகிறான். அந்த நபிமார்களை ஏற்க மறுத்த சமுதாயத்தை எவ்வாறு அல்லாஹுடைய தண்டனை பிடித்து கொண்டது என்பதை அல்லாஹ் சொல்லி வருகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான், வஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீர் பொறுமையோடு இருப்பீராக, நிச்சயமாக நல்லோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நல்லோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா நமக்கு ஒரு கூலி மறுமையில் தான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நமது நற்கர்மங்களுக்கும் நன்மைகளுக்கும் உரிய கூலி நமக்கு மறுமையில் தான். நாம் அதுவரை பொறுமையோடு இருக்க வேண்டும். நமது நன்மைகளை நாமே பாழ்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யவும் கூடாது. நமது நன்மைகளை நமது கையாலே பாழ்படுத்தக்கூடிய, அழித்துவிடக்கூடிய காரியங்களை நாம் செய்துவிடவும் கூடாது. அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன? அல்லாஹுடைய வாக்குறுதி,
நல்லோர்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இப்போ நாம் நல்லோராக வாழ்ந்து நல்லோராக மரணிக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அப்போ இது மிக முக்கியமானது. இந்த வசனத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் விளங்கலாம். என்ன? நாம் நன்மையில் பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மையில் நல்லவற்றை செய்வதில் இபாதத்தில் நாம் பொறுமையோடு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பலரை பார்க்கிறோம், அவங்க தொடர்ந்து இபாதத்தில் நிற்பதில்லை. சில நாளைக்கு இபாதத் செய்வாங்க, பல நாட்களுக்கு காணாமல் போய்விடுவார்கள். அப்படி இல்லை. இதில் அல்லாஹ் பொறுமையோடு இருக்க சொல்கிறான். பொறுமையோடு. அப்போ நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எதுவும் வீணாகாது. நாம் நன்மை செய்யக்கூடிய எந்த முயற்சியும் என்ன செய்யாது, வீண் போகாது. ஏன்? அல்லாஹ் வாக்களிக்கிறான், நல்லவர்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அப்போ நாம் மறுமைக்காக செய்யக்கூடிய எந்த முயற்சியும் நஷ்டம் போகாது. நாம் உலகத்தில் சில முயற்சிகள் செய்வோம், அவைகளில் நாம் தோல்வியுறுவோம், தோல்வி ஏற்படலாம். ஆனால் நாம் மறுமைக்காக ரப்புக்காக செய்யக்கூடிய எந்த ஒன்றும் என்ன செய்யாது, வீணாக மாட்டாது. இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல்னு பாருங்க. என்ன ஆறுதல்? நாம் எந்த அமலை செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்குது? கூலி இருக்கிறது. நிறைவான முழுமையான கூலி இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் ஒருபோதும் அவற்றை வீணாக்க மாட்டான். சில நேரங்களில் மனிதர்களுக்கு முன்னால் அதற்கு எந்த பெருமதியும் இல்லாமல் இருக்கலாம். மனிதர்களிடம் அதற்கு எந்த பெருமதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு அதற்குரிய அங்கீகாரம் ரப்பிடம் இருந்தால் போதுமானது. நமக்கு அதற்குரிய அங்கீகாரம் ரப்பிடம் இருந்தால் போதுமானது. நர்மையான சகோதரர்களே, முக்கியமான வசனங்கள். அடுத்து வாங்க, 3வது வசனம், 16வது அத்தியாயம் 127வது வசனம். இது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்பிர் வமா சபுருக இல்லா பில்லாஹ். இது ஒரு முக்கியமான செய்தி. நபியே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களுடைய பொறுமை என்பது அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை. அல்லாஹுவை கொண்டே அன்றி இல்லை. அப்ப நாம் பெருமை கொள்ள முடியாது, நாம் கர்வம் கொள்ள முடியாது. அல்லாஹ் அருள் செய்தால்தான் நாம் பொறுமையோடு இருக்கலாம். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் நாம் பொறுமையோடு செயல்படலாம். இறை அருள் இல்லை என்றால் நாம் பொறுமையோடு செயல்பட முடியாது. அல்லாஹ் வழங்கிய ஒரு மகத்தான குணம் தான் இது. அல்லாஹ் வழங்கிய மகத்தான ஒரு குணம் தான் இது. எனவே நாம் யாரும் பெருமை கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் பொறுமையாக இருப்பதும் யாரை கொண்டுதான்? அல்லாஹுவை கொண்டுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது முக்கியமான வசனம். நாம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை நன்மை செய்து விட்டாலும் நமக்கு கர்வம் வந்து விடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது. ஏன்? அனைத்தும் அல்லாஹுவை கொண்டுதான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியை ஆறுதல் படுத்துகிறான். வலா தஹ்சன் அலைஹிம். அவர்கள் உங்களை தூற்றுகிறார்கள், உங்களை ஏசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாது, உங்களை கவலைக்குள் ஆழ்த்தக்கூடாது. அந்த விஷயங்கள், அவர்களுடைய அந்த விடயங்கள் உங்களை கவலைக்குள் ஆழ்த்தக்கூடாது. தாவாவுடைய பணியில், அழைப்பு பணியில் நபிகள் நாயகம் அவர்கள் பலவிதமான இன்னல்களை, நெருக்கடிகளை, சோதனைகளை சந்திக்கிறார்கள். இப்போ தாவாவை செய்யும் போது, அழைப்பு பணி செய்யும் போது நிச்சயமாக இவ்வாறான இழிச்சொல்களுக்கும் பழிச்சொல்களுக்கும் என்ன செய்ய வேண்டி வரும்? ஆளாக வேண்டி வரும். அப்போ எனவே அல்லாஹ் நபியை ஆறுதல் படுத்துகிறான். பாருங்க, பொறுமையாக நிற்கச் சொல்கிறான். அடுத்து நபியை சொல்கிறான், அவர்களுடைய அந்த வார்த்தைகள் உங்களை கவலைக்குள் ஆழ்த்த வேண்டாம். அடுத்து வலா தகுஃபி தைக்கும் மிம்மா யம்குரூன். அதாவது அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நீங்கள் நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம். அல்லாஹ் நபியை என்ன செய்கிறான்? இதில் நபியை பாதுகாப்பதாக அல்லாஹ் இதிலே சொல்கிறான். அவர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களை நெருக்கடிக்குள் ஆக்க வேண்டாம். அப்போ நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செயல்படும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய அந்த பொறுப்பும் இருக்கிறது. அதுக்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. எனவே இந்த வசனம் முக்கியமான ஒரு வசனம். அடுத்து 4வது அருமையான சகோதரர்களே, இது சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தில் வரக்கூடிய 28வது வசனம். இது மிக முக்கியமான செய்தியை சொல்லு. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி
யுரீதூன வஜ்ஹா. இது மிக முக்கியமான செய்தி. என்ன? இப்போ நபியை அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கிறான், நீங்கள் யாரோடு பொறுமையாக இருக்க வேண்டும்? யாரோடு பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால், காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அழைக்கின்றார்களே, அல்லாஹுவை அழைக்கின்றார்களே, அவர்களோடு நீங்க பொறுமையாக இருங்க. அவங்க அல்லாஹ்வை எப்படி அழைக்கிறாங்க? யுரீதூன வஜ்ஹஹு, அவனது திருமுகத்தை ஆதரவு வைத்தவர்களாக, அவனது திருப்தியை நாடியவர்களாக. வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். துரீதூன ஜீனத்தல் ஹயாத்தின் துன்யா, எப்படி? உலக வாழ்வுடைய அலங்காரத்தை நீங்கள் விரும்பி அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். அடுத்து வலா துத்ய, நீங்க நபியை நீங்க யாரை பின்பற்றக்கூடாது? மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, எமது திக்ரை விட்டு யாருடைய உள்ளம் பாராமுகமாக இருக்கிறதோ அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். வத்தபா ஹவா, மனோ இச்சையை பின்பற்றினானே அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். வக்கான அம்ருஹு ஃபுருதா, அவனது காரியம் வரம்பு மீறியதாக இருக்கிறது. அப்போ எவ்வளவு செய்தி இந்த வசனத்தில் சொல்லப்படுதுன்னு பாருங்க, எவ்வளவு செய்தி இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்ப நபி நபிக்கு அல்லாஹ் யாரோடு பொறுமையாக இருக்க சொல்கிறான்? ஏழை மக்கள். ஆனா அவங்க யார் ஏழைகள் என்றாலும் அவங்க அல்லாஹுவை அவனது திருப்திக்காக, அவனது திருப்தியை நாடி அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை அழைப்பவர்கள். அவர்கள் ஏழைகள். அவர்கள் மூலம் உங்களுக்கு என்ன? எந்த வருமானம் இருக்காது. நீங்க என்ன செய்யவும் கூடாது? அவர்களை விட்டுவிட்டு உங்களுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பி விடாதீங்க. எந்த நோக்கத்தில்? உலகத்துடைய அலங்காரங்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க? யாரோடு இருக்க விரும்புகிறார்கள். எனக்கு யாரோடு இருந்தால் லாபம் கிடைக்கும், எனக்கு வருமானம் கிடைக்கும். எல்லாருமே சகோதரர்களே, அப்ப எனவே இங்கு நாம் அதாவது அவர்களோடு இருக்கக்கூடாதென்று பொருள் அல்ல. மாறாக நமது நோக்கமும் இலக்கும் எது என்று சொன்னால், நமது மறுமையை பாழ்படுத்தக்கூடியவர்களோடு நாம் இருந்து விட்டால் பெரும்பாலும் துனியாவும் அதனுடைய அலங்காரங்களும் நம்ம எதை விட்டு திருப்பும்? மறுமையை விட்டு திருப்பிவிடும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவர்களோடு பொறுமையாக இருக்க சொல்கிறார். அவங்க யார் என்றால் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி ரப்பை வணங்கக்கூடிய அடியார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சூழ இருந்தவர்கள் யாருதான்? நபி அவர்களே ஏழை, அவங்கள சூழ இருந்தவங்களும் யாருதான்? ஏழைகள் தான். அந்த நபித்தோழர்கள் தான் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த அருமையான சகோதரர்களை 5வது வசனம். இந்த வசனத்தை பொறுத்தவரையில இது 52வது அத்தியாயம் 18வது வசனம். வஸ்பிர் லிஹுக்மி ரப்பி, உமது ரப்புடைய தீர்ப்புக்காக பொறுமையோடு இருப்பீராக. இது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு செய்தி. இது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எப்போதும் இறைவனுடைய அந்த தீர்ப்புடைய விஷயத்தில் மிக பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நீர் எமது கண்காணிப்பில் இருக்கின்றீர், எமது கண்காணிப்பில் இருக்கின்றீர். அப்ப அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது, அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அலட்சியமாக இல்லை, அல்லாஹ் யாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நமது அசைவுகள், நகர்வுகள், செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் கவனிக்கிறான். அடுத்து வசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உமது ரப்பை நீர் எழும்போது தஸ்பீஹ் செய்வீராக, போற்றி துதிப்பீராக. அப்ப எழுகின்ற போது என்று சொல்லும் போது நாம் தொழுகையாக இருக்கலாம், மற்ற சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். அல்லாஹுவை நாம் போற்றி துதித்தலையும் அல்லாஹ் இதிலே கட்டளையிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, இது நாம் இதில் பார்க்கக்கூடிய 5வது வசனம். 6வது வசனம் என் அருமை சகோதரர்களே, இது 73வது அத்தியாயம் 10வது வசனம். வஸ்பிர் அலா மா யகூலூன் வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. 2 விஷயம். அவர்கள் உம்மை தூற்றுகிறார்களா, உம்மை ஏசுகிறார்களா, நீர் பொறுமையோடு இருப்பீராக. இது தஅவால மிக முக்கியமான ஒரு விஷயம். தஅவாவுல மிக முக்கியமான விஷயம். நாங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது, சொல்லும் போது அவர்கள் ஏசுவார்கள், தூற்றுவார்கள். அவற்றில் நீர் பொறுமையோடு இருப்பீராக. அடுத்து வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அல்லாஹ் இதை சொல்றான், அதாவது அழகான முறையில் அவர்களை நீங்க வெறுத்து ஒதுங்கி விடுங்கள், கண்ணியமான முறையில்.
அவர்களுடைய நிலைக்கு இறங்கி விடக்கூடாது. ஜாகிலுடைய நிலைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. நீங்க கண்ணியமான முறையில், அழகிய முறையில் நீங்க என்ன செய்யுங்க, அவர்களை நீங்க வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். தொடர்ந்து தஅவாவுடைய பணி என்பது நடக்க வேண்டும். அப்ப இதுல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்ன நறுமையான சகோதரர்களே, கண்ணியமான முறையில். ஏன் கண்ணியமான முறையில்? ஏன் அவங்க மார்க்கத்தை வெறுக்கக்கூடாது, தஅவாவை வெறுக்கக்கூடாது. அவர்களுக்கு எப்போதாவது ஹிதாயத் என்ன செய்யும், அவர்களுக்கு கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு அல்லாஹு தஆலா மிக நாகரீகமாக நல்ல முறையிலே நீங்க என்ன செய்ய வேண்டும். நபி அவர்கள் எதிரிகளோடு எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க, நபி அவர்களை எதிர்த்தவர்களை எப்படி நபி அவர்கள் அவர்களோடு தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள், நாங்க பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதை நபி அவங்க அழகிய முறையிலே பின்பற்றினார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இதுல பாருங்க, அதாவது இதுவும் சூரத் ஹூத் 11வது அத்தியாயத்துடைய 19வது வசனம். அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய அந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு வந்து, தில்க மின் அம்ப இல் கைபி நூஹிஹா இலைக், இது நாம் உமக்கு அறிவித்த மறைவான செய்திகள். இதெல்லாம் என்ன, மறைவான முன்னர் நடந்த செய்திகளை உமக்கு அறிவித்திருக்கிறோம். மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக், உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்துக்கும் இந்த செய்திகள் தெரியாது, இந்த செய்திகள் தெரியாது. மின் கப்லி ஹாதா, இதற்கு முன்னர், இது அறிவிக்கப்படுவதற்கு முன்னர். இதை சொல்லிட்டு அழகாக பாருங்க, ஃபஸ்பிர், நபியே நீங்க பொறுமையோடு இருங்கள். இன்னல் ஆகிபத லில் முத்தகீன், அழகிய சிறந்த முடிவென்பது யாருக்கு தான்? முத்தகீன்கள், தக்வா உடையவர்கள். அப்ப இதுல அல்லாஹ் நபியை எப்படி ஆறுதல் படுத்துறான்? அதற்கு முன்னர் நபிமார்கள் சந்தித்த நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹு தஆலா அந்த வரலாறுகள்ல முடிவு சிறப்பாக இருந்தது யாருக்கு தான்? அந்த நபிமார்களுக்கு. அந்த நபிமார்களுக்குத்தான் அவருடைய முடிவு நல்லதாக அமைந்தது. அவர்களை எதிர்த்தவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் அவர்கள் தோற்று போனார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த வரலாறுகளை எல்லாம் நபிக்கு அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? இந்த தஅவா பணியில், இந்த பிரச்சாரத்தில் பல நெருக்கடிகள் நீங்க சந்திப்பீங்க, பல நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். இதையெல்லாம் முன்னால் என்ன செய்திருக்கிறாங்க, சந்தித்து இருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு சத்தியத்தை சொன்னபோது சந்தித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு நபிக்கு சொல்கிறான், நீங்கள் பொறுமையோடு இருங்கள். நிச்சயமாக அழகிய முடிவு யாருடையதுதான்? தக்வா உடையவர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவருடைய முடிவு அழகான முடிவு, அவனுடைய இறுதி முடிவு அழகானதாக இருக்கும். எனவே நறுமை சகோதரர்களே, நாங்கள் அதுவரை எப்படி இருக்கணும்? பொறுமையோடு நாம் பயணிக்க வேண்டும், பொறுமையோடு நாம் பயணிக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க 8வது அந்த வசனமாக 20வது அத்தியாயம் 130வது வசனத்தில் இதிலும் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், அதாவது அவர்கள் உமக்கு எதிராக சொல்கிறார்களே அந்த தூற்றல்கள், அந்த கடுமையான வார்த்தைகள், இதெல்லாம் நீங்க நபியை நீங்க பொறுமையாக இருங்க. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உமது ரப்பை நீங்க போற்றி துதியுங்கள். கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, என்ன, சூரியன் உதிப்பதற்கு முன்னரும் மறைவதற்கு முன்னரும். வமின் ஆனா இல் லைலி, அதே போன்று வஸப்பிஹ் வ அத்ராஃபன் நஹார், இரவுடைய ஓரம் பகலுடைய ஓரங்களை நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். லஅல்லக தர்வா, அதன் மூலம் நீங்கள் திருப்தி அடையலாம், அதன் மூலம் நீங்கள் திருப்தி அடையலாம். அப்ப இந்த இடங்களை நீங்க கவனிங்க. மனதுக்கு இப்படியான நெருக்கடிகளின் போது ஆறுதல் தரக்கூடிய முக்கியமான விஷயம் எது? முக்கியமான விஷயம் எது சொல்லுங்க? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தல், அல்லாஹ்வை போற்றி துதித்தல். இப்படி நெருக்கடிகள் உள்ளத்துக்கு வரும்போது, கஷ்டங்கள் வருகின்ற போது நாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதும் அவனை போற்றி துதிப்பதும் உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய ஆறுதல். இந்த வசனத்துக்கு இன்னொரு விளக்கம் என்ன? தொழுகையும் இந்த வசனம் குறிக்கும். எதை குறிக்கும்? தொழுகையும் இந்த வசனம் குறிக்கும். அப்ப தொழுகை என்பதும் உள்ளத்துக்கு என்னதான்? ஆறுதல் தான், நிம்மதி தான். எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தல் என்பது, அதிலும் குறிப்பாக காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும். ஏன் அந்த நேரம் முக்கியத்துவம் பெறுகிறது? அல்லாஹுடைய அத்தாட்சிகள் வெளிப்படுகின்ற இடம். சூரியன் உதித்தல் என்பதும் மறைதல் என்பதும் என்ன?
அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள் என்றும் உள்ளது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை அதிகம் என்ன செய்ய வேண்டும்? போற்றி துதிக்க வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அவனை புகழ வேண்டும். அது மாபெரும் நிகழ்வு. நாங்கள் அன்றாடம் நம்ம காணுகிறோம், நமக்கு சர்வசாதாரணமாகிவிட்டு. ஆனால் இதெல்லாம் எவ்வளவு பெரிய நிகழ்வுகள், மாபெரும் நிகழ்வுகள். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா இங்கு நபிக்கு சொல்கிறான், நீங்க அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், போற்றி துதியுங்கள், அது உங்களுக்கு மன திருப்தியை தரும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே, 9வது பாருங்க, அதாவது 30வது அத்தியாயம் 60வது வசனம். ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. அது நமது அவசரத்துக்கு நிகழுமா? இல்லை, நமது அவசரத்துக்கு அது நிகழாது. அல்லாஹ் வாக்களித்து விட்டான், அது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். எனவே நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையாக இருங்கள். அடுத்து என்ன? வலா யஸ்தகிஃபன்னகல் லதீன லா யூகினூன். என்ன? அதாவது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறாங்களே, அவர்கள் உங்களை அச்சத்துக்குள் ஆழ்த்த வேண்டாம். நம்பிக்கை கொள்ளாதவர்கள் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? உங்களை அச்சத்தில் ஆழ்த்தி விடக்கூடாது. ஏன்னா அவன் என்ன செய்வான்? உங்களை அச்சத்துக்குள் ஆழ்த்த முயற்சிப்பான். இன்று நாங்கள் கூட செய்கிறோம், பார்க்குறோம், சமூகத்தில் பலவிதமான நெருக்கடிகள் வரும்போது சிலவங்க கொள்கையை கூட விட்டுட்டு போகக்கூடிய நிலைகள், கொள்கையில் சமரசம் செய்யக்கூடிய நிலைகள். இது நல்லா இங்கே என்ன சொல்கிறான்? இங்கு சொல்கிறான், நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும். அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. உலகத்தில் நீங்க என்ன செய்றீங்க? பல அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். அவன் உங்களை அச்சத்துக்குள் ஆழ்த்தினால் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் பயந்து விடக்கூடாது. நீங்கள் பயந்து விடக்கூடாது. நீங்கள் உண்மையில் சத்தியத்தில் உறுதியாக பயணிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அர்ப்பணிப்புகள் எதுவும் செய்யாம நாம் வெற்றி பெற முடியுமா? மகத்தான வெற்றி அல்லாஹ் வாக்களித்து இருக்கிறான் என்றால் அந்த வெற்றிக்கு நாம் தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி. என் அருமை சகோதரர்களே, அடுத்து வாங்க. அதாவது இது ஒவ்வொன்று நீங்க பொறுமையை தொடர்ந்து என்ன சொல்லப்படுதுன்னு கவனிச்சு வாங்க. என்ன சொல்லப்படுது? 10வது வசனம் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது 10வது அத்தியாயம் சூரா யூனுஸுடைய 55வது வசனம். ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக். நபியே பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அடுத்து பாருங்க, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். முக்கியமான விஷயம் என்ன? உமது பாவத்துக்கு மன்னிப்பை தேடுங்கள். அப்போ நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறது என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு அமல். இஸ்திக்ஃபார் நம்ம என்ன செய்யும்? மார்க்கத்தில் உறுதியாக வைக்கும். நாம் பொறுமையோடு செயல்படுவதற்கு நமக்கு மன வலிமையை தரும். அடுத்து வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷீ வல் இப்கார். காலையிலும் மாலையிலும் அது ரப்பை போற்றி துதிப்பீராக. இது திரும்ப வருது. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுங்க, உமது பாவத்துக்கு மன்னிப்பை தேடுங்கள். காலையிலும் மாலையிலும் நீங்க என்ன செய்யுங்க? உமது ரப்பை போற்றி துதியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து 11வது நறுமையான சகோதரர்களே, இந்த வசனம் 10வது அத்தியாயம் 77வது வசனம் சூரா யூனுஸ்ல, ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி, பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இது ஒரு முக்கியமான செய்தி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. வஇம்மா நுரியன்னக பஅதல்லதீ நஇதுஹும் அவ் நதவஃபயன்னக ஃபைலைனா யுர்ஜஊன். அதாவது நாம் அவர்களுக்கு வாக்களித்த சிலதை நாம் உங்களுக்கு காண்பிப்போம், அல்லது உங்களை நாம் கைப்பற்றிக் கொள்வோம், உங்களை நாம் மரணிக்க செய்வோம். ஃபைலைனா யுர்ஜஊன். அனைவருடைய மீளுதலும் யார் பக்கம் இருக்கிறது? எம் பக்கமே இருக்கிறது. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சிலவற்றை நாம் உமக்கு காண்பித்தாலும், அல்லது அதற்கு முன்னரே நிச்சயமாக நாம் உண்மையை மரணமடைய செய்தாலும் அவர்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள். அவங்க வர வேண்டிய யார் பக்கம்தான்? அல்லாஹ்வின் பக்கம்தான். நபியே நீங்க அவர்களுக்கு முன்னர் மரணித்து விட்டாலும், அல்லது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சிலது வந்து விட்டாலும், எல்லோருடைய திரும்புதலும் எங்குதான்? அல்லாஹ்விடம் தான், எம்மிடம் தான். யாருக்கும் தப்பிக்க முடியாது. நபியை தூற்றலாம், நபிக்கு எதிராக செயல்படலாம். எப்படி அவர்கள் செயல்பட்டாலும் அனைவரும் ரப்பிடம் திரும்ப வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதிலும் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையான. இப்ப நாங்க இந்த வசனங்களை நமக்கு என்ன சொல்லுது? எங்களுக்கு நமக்கு சொல்ற விஷயம் என்ன சொல்லுங்க?
அதாவது நம்மை சூழ நமக்கு எதிராக எவ்வளவுதான் சூழ்ச்சி வலைகள் விரிக்கப்பட்டாலும் நாம் அல்லாஹுடைய அருளிலும் பேராற்றில் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹுடைய வாக்குறுதி அது நிகழ்ந்தே தீரும், அது உண்மையானது. எனவே நமக்கு எதிராக எவ்வளவுதான் சதிவலைகள் பின்னப்பட்டாலும் நாம் இந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய ஈமானிய வலிமையை தர வேண்டும், மன வலிமையை நமக்கு தர வேண்டும். அப்படியான வசனங்கள் இவைகள். திரும்ப திரும்ப நபிக்கு சொல்றாண்ட அல்லாஹு தாலா, நபி அவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாங்க, அவ்வளவு நெருக்கடிகளை அல்லாஹுடைய தூதர் சந்தித்தார்கள். நர்மையான சகோதரர்களே, அதே போன்று 12வது வசனத்தை பாருங்க. ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். நபிக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையாக இருக்க சொல்கிறான் என்றால், அதாவது அந்த திடசித்தமுடைய அந்த உலுல் அஸ்மன்னு சொல்லக்கூடிய இறை தூதர்கள் இருக்கிறாங்களே, அந்த இறை தூதர்கள் எப்படி பொறுமையோடு செயல்பட்டார்களோ அது போன்று நபியை நீங்க என்ன செய்யுங்க, செயல்படுங்க. உங்களுக்கு முன்னால முன்மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் முன்மாதிரி இருக்கிறது. இப்படி இந்த நபிமார்கள் எல்லாம் மிக உறுதியோடு செயல்பட்டிருக்கிறாங்க. கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் என்று வரும்போது இவ்வளவு உறுதியோடு என்ன செய்திருக்கிறாங்க, செயல்பட. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம், சாதாரண காலம் அல்ல. எத்தனை வருடம்? 950 வருடம், சாதாரண காலம் அல்ல. இவ்வளவு காலம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க, சத்தியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க, பொறுமையோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ். எனவே இவர்கள் எப்படி மிக ஒரு மன வலிமையோடு அந்த பொறுமையை கடைபிடித்தார்களோ அது போன்று நபியை நீங்க கடைபிடிங்க. அப்ப இது என்ன, மனதுக்கு ஆறுதலா இல்லையா? அப்ப நமக்கு முன்னால் உள்ளவங்க சொல்லப்படுறாங்க, நமக்கு முன்னாலும் இப்படி பலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எதிர்கொண்டு இருக்கிறாங்க, அதில் உறுதியோடு செயல்பட்டு இருக்கிறார்கள். அடுத்து என்ன, வலா தஸ்தஅஜில்லஹும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதாவது இவர்களுக்காக நீங்க வேதனையை வரவழைப்பதற்கு அவசரப்படாதீங்க. அவன் கேட்பான் வேதனையை, என்ன செய்வான், கொண்டு வாண்டுவான். என்ன செய்வான், கொண்டு வா, நீ உண்மையான தூதரா, வேதனையை கொண்டு வாண்டுவான். வலா தஸ்தஅஜில்லஹும். அப்படி நீங்க என்ன செய்யாதீங்க, அவசரப்படாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், கஅன்னஹும் யௌம யரவுன மா யுஅதுன் லம் யல்பஸு இல்லா ஸாஅத்தன் மின் நஹார் பலாக் ஃபஹல் யுஹ்லகு இல்லா அல் கௌமுல் ஃபாஸிகூன். இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை இவர்கள் பார்க்கக்கூடிய நாளில், இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை இவர்கள் பார்க்கக்கூடிய நாளில் அவர்கள் இப்பூமியில் ஒரு நாளில் ஒரு குறைந்த நேரம் நின்ற மாதிரி தான் அவங்க என்ன செய்வாங்க, உணர்வார்கள். அப்படித்தான் அவங்களுக்கு என்ன செய்யும், அவ்வாறுதான் அவர்கள் உணர்வார்கள். இது தெளிவாக சொல்லப்பட பலாகன்றாங்க. பலாகண்டா இது எத்தி வைக்கப்பட வேண்டியது, இது எத்தி வைக்கப்பட வேண்டியது என்றாங்க. பலாக் அதாவது ஃபஹல் யுஹ்லகு இல்லல் கௌமுல் ஸாலிமூன் இல்லல் கௌமுல் ஃபாஸிகூன். அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அதாவது யாரு அழிக்கப்படக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஃபாஸிகூன்கள், பாவிகள், வரம்பு மீறியவர்கள், இவர்கள் தான் அழிக்கப்படுவார்கள் என்றும் ரப்புல் ஆலமீன் இதிலே சொல்கிறான். 16வது அத்தியாயம் 35வது வசனம். அதே போல் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அதே கருத்து தரக்கூடிய மற்றொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். 50:39 ஃபஸ்பிர் அலா மா யகூலூன் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப். அடுத்து 14 அருமை சகோதரர்களே, நாங்கள் ஆரம்பத்தில் சூரா யூனுஸ் சொன்னோம். அப்படிதான் இந்த அத்தியாயம் சூரா யூனுஸ். இதில் தெளிவாக அவங்கள பற்றி ஒரு செய்தி. ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பி, உமது ரப்புடைய தீர்ப்புக்காக நீங்க என்ன செய்யணும், பொறுமையாக இருக்க வேண்டும். வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், யார் மாதிரி ஆகிடக்கூடாது, மீனுடைய வயிற்றில் இருந்தாரே அவரை போன்று நீங்கள் ஆகிவிடக்கூடாது. இது நாதா வஹுவ மக்தூம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து என்ன செய்தார்கள், ரப்பை அழைத்தார்களா இல்லையா? ரப்பை அழைத்ததை நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்ப அவர்கள் என் அருமையான சகோதரர்களே அவசரப்பட்டாங்களா இல்லையா? அவசரப்பட்டார்கள். அது போன்று என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை, அறிவுரை. இப்ப மார்க்கத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டல் தான் இந்த வசனத்தில் சொல்லப்படும். சிலரை பார்க்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், நெருக்கடி வந்தால் என்ன செய்யறது, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது, தேவையற்ற வார்த்தைகளை பேசுறது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்யறாங்க, ஆபத்தான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறது. அவங்களோட அந்த சோதனைக்கு அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. எந்த பயனும், அவங்களுக்கு நன்மைக்கு பதிலாக என்னதான் கிடைக்கும், தண்டனை தான் கிடைக்கும். தண்டனை தான் கிடைக்கும் அவர்கள் சோதனைகள் அப்படி செயல்படுவார்களாக இருந்தார்.
அல்லாஹுடைய தீர்ப்பை மனப்பூர்வமாக பொருந்தி கொள்ளக்கூடியவன் தான் மூமின். அவன் தான் யாரு? உண்மையான மூமின். அடுத்து 15 நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதுல இஸ்பிர் அலாமா யகூலூன், இதிலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் கூறக்கூடிய விஷயங்கள் நபியை நீங்க பொறுமையா இருங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பொறுமையாக இருங்க. யாரை நினைவு கூறுவான்? வதுக்குர் அப்தனா தாவூத், எமது அடியாராகிய தாவூதை நினைவு கூறுங்க. சுப்ஹானல்லாஹ். அவரும் அந்த மக்களால் சந்தித்த சோதனைகள், அவர் இதல் ஐதி இன்னஹு அவ்வாப் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நிச்சயமாக அவர் எந்நிலையிலும் நம்மையே நோக்குபவராக இருந்தார், ரப்பின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி, மிகப்பெரிய ஒரு ஆட்சி வழங்கப்பட்ட ஒரு நபி. அல்லாஹு தஆலா அந்த நபியை சொல்கிறான், சொல்லி இவரை நினைவு கூர்ந்து பாருங்கள். இதெல்லாம் ஆறுதலா இல்லையா? இதெல்லாம் என்ன ஆறுதல்? இது 38வது அத்தியாயம் 17வது வசனம். அடுத்த நறுமையான சோதரர், வலி ரப்பிக்க ஃபஸ்பிர், உமது ரப்புக்காக பொறுமையோடு இருப்பீராக. 71:7. இந்த வசனம் எப்ப இறங்கிச்சு சொல்லுங்க? இந்த வசனம் எப்ப இறங்கிச்சு? நபி அவங்களுக்கு வந்து 2வது வகை. இது நபி அவங்களுக்கு வந்து 2வது வகை. சூரத்துல் முத்தஸிர் நீங்க எடுத்தீங்கன்னா நபி அவர்களுக்கு வந்து 2வது வகை. 2வது வகையிலே அல்லாஹ் சொல்கிறான், உமது ரப்புக்காக நீர் பொறுமையாக இருப்பீராக. இல்லைங்களா? இன்றைக்கு என்ன செய்யறாங்க? நான் உங்களுக்காக பொறுத்தன்றான். எப்படி சொல்றேன்? உங்களுக்காக, உங்களோட முகத்துக்காக பொறுத்தன்றான். இது அல்லாஹ் நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ்க்கு நன்மை யாருக்காக பொறுக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக பொறுக்க வேண்டும். இங்க எப்படி சொல்றான்? வலி ரப்பிக்க ஃபஸ்பிர், உமது ரப்புக்காக பொறுமை மேற்கொள்வீராக. அப்பதான் நன்மை. அல்லாஹ்வுக்கு நன்மை கிடைக்கணும். என்ன செய்யணும்? ரப்புக்காக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்ப நபி அவங்களுக்கு சோதனை வருவதற்கு முன்னர் எது சொல்லப்படுது? நான் தவா ஆரம்பிக்கவே இல்லை. நபி அவங்க என்ன தாவா ஆரம்பிக்க இல்லை. என்ன சொல்லப்படுது? உமது ரப்புக்காக பொறுமையை மேற்கொள்வீராக. அப்ப என்ன சொல்லப்படுது? இது நீங்க சொல்லும் போது நிச்சயமாக எதிர்க்கப்படுவீர்கள். இதை நீங்க இப்ப சத்தியத்தை சொல்ல போறீங்க, நிச்சயமாக உங்களை எதிர்ப்பார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். முன்கூட்டியே எல்லாம் சொல்றான். அல்லாஹ் முன்கூட்டியே நபிக்கு சொல்கிறான். தாவாவுடைய சுன்னா இதுதான். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது எதிர்ப்புகள் வரும், எதிர்க்கப்படுவீர்கள். அப்ப எனவே உமது ரப்புக்காக நீர் பொறுமையை மேற்கொள்வீராக. இறுதியாக நறுமையான 2 வசனம் இருக்குது. இதுல 17வது வசனம், அதாவது ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், அதை தொடர்ந்து சொல்ற விஷயத்தை கவனிங்க. உமது ரப்புடைய தீர்ப்பை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? வலா துதி மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. நபியை நீங்க யாரை பின்பற்றக்கூடாது? பாவியை பின்பற்றக்கூடாது, நன்றி கெட்டவனை பின்பற்றக்கூடாது. இது முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன செய்யறான்? வழி தவறி போறான், அப்படியே அவனை பார்க்குறான், அவன் வந்து அப்படி நல்லா அரிக்கிறான், நல்ல வாழ்க்கை, தொழுகிறானும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான், இப்படி பார்க்குறான். புரியுதா? பார்த்துட்டு என்ன செய்யறான்? இவன் தடம் புரண்டு போறான். இங்க வந்து என்ன சொல்லப்படுது? ரப்புடைய தீர்ப்பு அது எங்க தான்? உங்களுக்கு மறுமையில தான் உங்களுக்கு கிடைக்கும் முழுமையான கூலி. என்ன செய்யணும்? நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். அவனை பார்த்துட்டு நீங்க செஞ்சிடக்கூடாது, அவனை போன்று ஆகிவிடக்கூடாது, அவனை நீங்க பின்பற்றக்கூடாது, ரப்புக்கு நன்றி கெட்டவனாக உள்ளவனை பின்பற்றக்கூடாது. முக்கியமான செய்தியா இல்லை? இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இது வந்து 76வது அத்தியாயம் 24வது வசனம். இறுதியாக நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லலாம், ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா அப்படின்னு அர்த்தம், அழகிய பொறுமையாக பொறுப்பீராக. அழகிய பொறுமைக்கு நாங்கள் என்ன விளக்கம் படிச்சுக்கிறோம் சொல்லுங்க? இல்லை, அழகிய பொறுமைக்கு நாங்கள் படித்த ஒரு முக்கியமான விளக்கம் ஒன்று படிச்சுக்கிறோமே. என்ன விளக்கம்? அதாவது அழகிய பொறுமை என்றால் ஒருவர் மனிதர்களிடம் முறையிடாமல் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுவது. எப்படி? பிறரிடம் முறையிடாமல் யார்கிட்ட மட்டும் முறையிடுவது? அல்லாஹ்விடத்தில். இதுக்கு நாங்கள் யார் உதாரணம் எடுப்போம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் அவர் சொல்றார், ஃபஸபுருன் ஜமீல் என்றார். என்ன சொல்றார்? ஃபஸபுருன் ஜமீல், பொறுமை மிக அழகானது. வல்லாஹுல் முஸ்தஆன், உதவி தேடப்படுபவன் யார் தான்? அல்லாஹ்விடம் தான் உதவி தேடப்படும். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். நீங்கள் வந்து ஒரு கதையை சொல்கிறீங்க, யூசுஃபுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் உதவி தேடப்படுவோம் யார் தான்? நான் அல்லாஹ்விடம் தான் உதவி தேடுகிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்விடம் தான் உதவி தேடுகிறேன். அதே போன்று சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நான் எனது
கவலை கிடங்குகளை கவலைகளை முறையிடுவதெல்லாம் யார்கிட்ட தான்? அல்லாஹ்விடம். இதுதான் அழகான பொறுமை. யாரிடம் முறையிடுவது? அல்லாஹ்விடம் மட்டும் முறையிடுவது. அதுதான் அழகிய பொறுமை. அழகிய பொறுமை என்பது அதுதான். அல்லாஹ் இன்னஹும் யரவுனஹு பைதா வ நராஹு கரீபன்றாங்க. அதில் அவங்க மறுமை என்பது என்ன? மிக தொலைவில் இருக்கிறதாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நாம் அதை மிக அருகில் பார்க்கிறோம், சமீபத்தில் பார்க்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க? அழகிய முறையிலே பொறுமையோடு செயல்படுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதெல்லாம் முக்கியமான வசனங்கள் குர்ஆனில். உண்மையில் எமது வாழ்வுக்கு நாம் படிப்பினை பெற வேண்டிய, நாம் ஒவ்வொரு வசனத்திலும் கொஞ்சம் நின்று சிந்திக்க வேண்டிய, நிதானமாக சிந்திக்க வேண்டிய செய்திகளை இந்த வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் தனது தூதருக்கு கட்டளையிடுகிறான் என்றால் அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நாம் அதற்கு பல மடங்கு யாரு தான்? அதை பின்பற்ற வேண்டியவர்கள். எனவே அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.